ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 9th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரூஸ்டர் ஃபார்ம் பார்த்துக்கணும். ஸோ இது 2 மார்க்ஸில் ஏதாவது 2 கொடுத்து கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஒன் ஏ பி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ பி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது லெட் ஏ வந்து எக்ஸ் இஸ் ஈவன் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் பி இஸ் த மல்டிபிள் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவல் டு 12 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் அண்ட் என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 5th ஒன் வந்து ரைட் ஆல் த சப்செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. அடுத்தது இஃப் A equal to 2 3 5 கொடுத்துருக்காங்க, B 3 4 5 6 கொடுக்கும். ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் ஏ யூனியன் பி. 7th ஒன் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு எம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஏ மைனஸ் பி, ரெண்டாவது பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து 8th ஒன் வந்து ரைட் த பவர் ஆஃப் த செட் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் ஆஃப் செட் கண்டுபிடிக்கணும். 9th ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது 10th பி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் பி யூனியன் கியூ யூனியன் ஆர் கண்டுபிடிக்கணும். அடுத்து 11th ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு கொடுத்து சி ஈக்குவல் டு சம் வேல்யூ சிடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டி இன்டர்செக்ஷன் சி. தேர்ட் ஒன் ஏ மைனஸ் பி. இது மூணுமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கலாம். 12th ஒன் ரைட் த பவர் ஆஃப் செட் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் செட் கண்டுபிடிக்கணும். 13 யூ கொடுத்துருக்காங்க, ஏ பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஏ டேஷ் கண்டுபிடிக்கும், செகண்ட் ஒன் பி டேஷ், தேர்ட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், 4th ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், 5th ஏ யூனியன் பி ஹோல் டேஷ், 6th ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். இது எல்லாமே வந்து ஏதாவது 2 இல்லை 3 கொடுத்து 2 மார்க்கில் கேட்பாங்க. எல்லாமே பார்த்துக்கோங்க. 14th ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஏ ட்ரையாங்கிள் பி கண்டுபிடிக்கணும். 15th ஃபைண்ட் எனி 2 ரேஷனல் நம்பர் பிட்வீன். ஸோ 2 நம்பர் கொடுத்து 2க்கும் இடையில இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 16th சிம்பிளிஃபை ஸ்கொயர் ரூட்டில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்லாமே ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து 17th ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 64/125 பவர் ஆஃப் -2/3 அது கொடுத்துருக்காங்க. 243 பவர் ஆஃப் 2/3, 81 பவர் ஆஃப் 5/4. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். வெரிஃபை தட் 1 = 0.9 ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்குது. 19th மாஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க. மூணு என்னன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் மாஸ் கண்டுபிடிக்கணும். 20 மல்டிப்ளை கியூப் ரூட் ஆஃப் 40 அண்ட் கியூப் ரூட் ஆஃப் 16. 21 எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஃபார்ம் ஆஃப் 2n. 32 1/4. 22 ரைட் த ஃபாலோயிங் சயின்டிஃபிக் ஃபார்முக்கு எழுதணும். கொடுத்துருக்க ஒன்றுக்கு ஏதாவது 2 கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 23 ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இரேஷனல் நம்பர். ஸோ கொடுத்துருக்க வேல்யூக்கு இரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அடுத்து 24 வந்து 10³ - 15³ + 5³ இல்லை 98³ 1001 கியூப் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 25 வாட் இஸ் த ரிமைண்டர் when x power 2025 + 2025 is divided by x - 1. 26 வந்து கே வேல்யூ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 27 f of x கொடுத்துருக்காங்க, p of x கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃபேக்ட்ரிசேஷன் 28. ஸோ கொடுத்துருக்கல ஏதாவது ஒன்று கொடுத்து ஃபேக்ட்ரிசேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து 29 ஃபைண்ட் த ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூக்கு ஜிசிடியும் எல்சிஎம் ஈஸியாக வாங்கிடலாம். 30 இது வந்து எக்ஸ்பேண்ட் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து 31 2 பாலினாமியல் f of x g of x கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். 32 x + 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் இந்த வேல்யூவா அப்படின்னு ஷோ பண்ணணும். அடுத்து 34 வேல்யூ ஆஃப் கே வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 2லையும் நீங்கள் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். 35 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். x - 2 ஃபேக்டர் அந்த பாலினாமியல் அதை வச்சு எம்மோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். 36 வந்து கொடுத்துருக்கிற இதில் x0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 37ல் x டேஷ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 38 வந்து டயாமீட்டர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ட் ஆஃப் த சென்டர் கண்டுபிடிக்கணும். 39 வந்து குவாடிலேட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். 40 வந்து ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 41 வந்து
இந்த ஜாயினிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 42 வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 43 வந்து கொடுத்துருக்கிற வெர்டிசஸ்க்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். 44 வந்து கொடுத்துருக்கிற செக்மெண்ட்ஸ்க்கு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 45 வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதர் எண்டு வந்து கண்டுபிடிக்கணும். 46 வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, வெர்டிசஸ் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். 47 வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். 48 வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ லைன் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். 49 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ். 50 வந்து tan A கொடுத்துருக்காங்க, ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ பண்ணணும். 51 வந்து வேல்யூஸ் சால்வ் பண்ணணும், x = 15 டிகிரின்னு போட்டு. 52 டோட்டல் சர்ஃபேஸ் அப்படியே க்யூப் கொடுத்துருக்காங்க, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். 53 வந்து ஹீரோன்ஸ் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். 54 வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கொடுத்துருக்கிற டைமென்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். 55 வந்து LSA TSA வந்து கண்டுபிடிக்கணும், சைடும் கொடுத்துருக்காங்க. 56 வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். 57 TSA கொடுத்துருக்காங்க, LSA கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும். 58 வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் கொடுத்துருக்காங்க, LSA அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். 59 வந்து டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக் கண்டுபிடிக்கணும். 16 வந்து மோட் ஆஃப் த கிவன் டேட்டா கண்டுபிடிக்கணும். அடுத்து 61 வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு வெயிட் ஆஃப் த 4th நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 62 வந்து கிவன் டேட்டாவிலேருந்து மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். 63 வந்து மீன் அண்ட் மோடு கொடுத்துருக்காங்க, மீடியன் கண்டுபிடிக்கணும். 64 இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 65 வந்து டைஸு, ஸோ ப்ராபபிலிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. 66ம் ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே வந்து 70 வரைக்குமே என்னென்னா ப்ராபபிலிட்டி தான். 71 வந்து டிக்னாமெட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க. 72 வந்து ப்ராபபிலிட்டி, ஸோ ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெரிஃபை A யூனியன் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். Second one, A intersection B whole dash equal to A dash union B dash. A union B intersection C equal to A union B intersection A union C. Fourth one, A intersection B union C equal to A intersection B union A intersection C. இது ஏதாவது ஒன்று கொடுத்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி போடுங்கன்னு கொடுப்பாங்க. அடுத்து செகண்ட் ஒன் ABC வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து LHS RHS ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் ஒன்னும் ABC 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஃபோர்த் ஒன் வந்து இந்த கொடுத்துருக்கிறத வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா ஹாக்கி, கிரிக்கெட் டோட்டலாக இருக்காங்க, அதில் தனித்தனியாக விளையாடுறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது 275 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 7th ஒன் 45 பீப்புள் இருக்காங்க. ஸோ டீ காஃபி வந்து யார் யார் எவ்வளோ லைக் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன், அதுக்கு சப்டிவிஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 1000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ பேடி என்ன, ராகி எவ்வளோ, கானு இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 19 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால், ஹாக்கி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 10th வந்து cube root of 5 cube root of 40 plus 2 cube root of 625 minus 3 cube root of 320 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் வர வைக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி தான். ஸோ கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கலாம். 11th ஒன் என்னென்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றி எழுதணும். 12th ஒன் வந்து நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 30th ஒன் வந்து ஸோ இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 14th ஒன் √2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சால்வ் பண்ணி √2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 15th ஒன் √2, √3, √5, √10 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம், ஃபைனலாக வேல்யூ கண்டுபிடிக்கணும். 16th √3 வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 3 பிளேசஸ் டெசிமல் கண்டுபிடிக்கணும். 17th வந்து நம்பர் லைன் போடணும், கொடுத்துருக்கிற வேல்யூக்கு நம்ம நம்பர் லைன் கண்டுபிடிச்சி போடணும். 18th எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் 1/4 and 1/5 ரெண்டுக்கும் இடையில இருக்கிறத கண்டுபிடிக்கணும். 19th x ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து x² + 1/x². ஸோ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 20 வந்து நம்பர் லைன் கொடுத்துருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். 21 வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க 5 மார்க்கில். 22 வந்து x² + 1/x² கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x + 1/x, x³ + 1/x. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 23 வந்து ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் 2 ஈக்குவேஷன் கொடுத்து நீங்கள் x, y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 24 வந்து ABயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. 25 வந்து
எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து 26 எலிமினேஷன் மெத்தடில் இது XYயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 27 வந்து இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 28 வந்து ஸோ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்க வேல்யூ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். 29 வந்து கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். 30th வந்து அதே தான் சேம். 31 வந்து வேல்யூ ஆஃப் எம் கண்டுபிடிக்கணும். 32 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. 33 வந்து வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி வந்து ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 34 வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 35 வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ். ஸோ ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 36 வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகுதா அந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். 37 வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கோலினியரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 38 வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ட்ரைட் செக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 39 வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். 40 வந்து சென்ட்ராய்டு ட்ரையாங்கிள் 2 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தேர்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். 41 வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வழியாக போகுதா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். 43 வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். 44 வந்து கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பேரலோகிராமா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி எக்ஸோட அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 45 வந்து லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். 46 வந்து எந்த ரேஷியோவில் அந்த பாயிண்ட் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது பேரலோகிராமான்னு ப்ரூவ் பண்ணோம். 48 வந்து எல்லாமே வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுதா அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் ரிமைனிங் 2 பாயிண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 49 கோலினியரானு. 15th ஒன் வந்து தேர்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். 51 வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். 52 வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் லைன் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். 53 வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு கண்டுபிடிக்கணும். 54 வந்து பேரலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸா ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். 55 வந்து இந்த ஃபிகர்லேருந்து எல்லா ஆங்கிளும் வந்து கண்டுபிடிக்கணும். 56 வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எல்லா ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். 57 அப்படி தான் லென்த்து கண்டுபிடிக்கணும். 58 வந்து எக்ஸ் டிகிரி ஒய் டிகிரி கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கும். 16 வந்து எக்ஸ் டிகிரி என்னென்னு கண்டுபிடிக்கும். 16 வந்து லென்த் ஆஃப் த காமன் சார்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 62 வந்து பிக்யூஆர்சியா சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். 63 வந்து சைட் ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்கணும். 64 வந்து 3 ஆங்கிள்ஸும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 65 வந்து எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 66 வந்து ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்து 65 வந்து கொடுத்துருக்க வேல்யூ வந்து வெரிஃபை பண்ணணும். 68 வந்து ட்ரைகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். 69 வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 70th வந்து ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். 17th ஒன்றும் அதே தான். 72 வந்து வேல்யூஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். 73 வந்து லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 74 கியூபிக் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன் த ஏரியா ஆஃப் த பெயிண்டட் அண்ட் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். 75 வந்து ஹவு மச் பிரிக்ஸ் வந்து ரெக்வயர்டு பில்ட் பண்ண அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 76 வந்து ஹைட் ஆஃப் த கியூபாய்டு கண்டுபிடிக்கணும். 77 டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். 78 ஹீரோன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். 79 ஃபைன் த ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 18th வந்து மந்த் ஆஃப் த சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. மீன் அண்ட் மீடியன் மோடு கண்டுபிடிக்கணும். 18th ஒன்று பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். 82 வந்து மீடியன் வந்து கால்குலேட் பண்ணணும் கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து. 83 கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 84 கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து மீடியன் மீன் அண்ட் மோடு கண்டுபிடிக்கணும். 85 வந்து மீன் வந்து கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து கண்டுபிடிக்கணும். 86 வந்து கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து அர்த்தமெட்டிக் மீன் வந்து கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. அடுத்து 87 வந்து கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து மோடு கண்டுபிடிக்கணும். 88லேருந்து எல்லாமே என்னென்னா ப்ராபபிலிட்டி சம்ஸ். ஸோ இதை ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிடலாம். 94 வரைக்குமே எல்லாமே தான் 8 மார்க்ஸும், அதாவது ஜாமெண்ட்ரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஜாமெண்ட்ரி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 11th என்ன கொடுக்குறாங்கன்னா கிராஃபு. இதுதான் இம்பார்ட்டண்டான கிராஃபு. இதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த இது மாடல் 11th ஒன்றில் ஒரு 5 சம்ஸும் 12th ஒரு 3 சம்ஸ் இருக்குது. மொத்தம் 8 சம்ஸ் தான். இந்த கிராஃப்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் இருக்க சம்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னாவே அபவ் 90 ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து டைம் இருக்குது. எல்லாமே வந்து ஃபார்முலாஸ்லாம் எழுதி பாருங்கள், சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். 1 மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஜாமெண்ட்ரி கிராஃப்லாம் போட்டு பாருங்கள். கால்குலேஷன்லாம் கேன்சல்லாம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.